ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற விஜயநகர் மற்றும் பாமினி அரசுகள் இந்த கண்டென்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பாமினி அல்லது குல்பர்கா அப்படின்னு சொல்லலாம். பாமினியும் சொல்லலாம், குல்பர்காவும் சொல்லலாம். இந்த பகுதி வந்து எதை கம்பைன் பண்ணது அப்படின்னா மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் கர்நாடகத்தின் சில பகுதிகளை சேர்த்தது தான் வந்து பாமினி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த அரசு வந்து 180 வருஷமாக வந்து நீடிச்சுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து இந்த அரசு வந்து வீழ்ச்சி அடையும் போது வந்து இது பாமினியில் இருக்க பகுதிகள் வந்து 5ஆ வந்து பிரிஞ்சு சுதந்திர அரசர்களாக வந்து அறிவிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா பீஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பீடார் மற்றும் பீரார். இதே பீரியடில் தான் வந்து விஜயநகர பேரரசு உருவானுச்சு. இது வந்து 200 வருஷமாக வந்து நீடிச்சுது. இதோட பகுதி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கர்நாடகாவின் தென்பகுதியே தான் வந்து இருந்தது. இதை வந்து நிறுவனவங்க வந்து யாருன்னா ஹரிஹரர் மற்றும் புக்காரால வந்து நிறுவப்பட்டது. இந்த விஜயநகர அரசை வந்து வெற்றியின் நகரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து யாருக்கு கீழே வந்து நிறுவப்பட்டது அப்படின்னா சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவரான வித்யாரண்யரோட பேர் வந்து வித்யா நகர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுதான் வந்து விஜயநகர் அப்படின்னு வந்து வச்சிருப்பாங்க. இவரோட உந்துதல்னால தான் வந்து ஹரிஹரரும் புக்கரும் வந்து விஜயநகர அரசை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இவங்க ஆக்சுவலாக வந்து துக்ளக் அரசர் இருப்பார் இல்லையா, அவருக்கு கீழே வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தான் வந்து ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிறவங்க. இந்த சிருங்கேரி சைவ மடத்தோட தலைவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா முஸ்லீம்ஸோட ஆட்சியில் இருந்து விடுவிச்சு மக்களை வந்து விடுவிக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு பேரரசு வந்து உருவாக்க சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் வந்து தான் இவங்க வந்து இந்த விஜயநகர அரசியை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா, இதில் வந்து 4 வம்சங்கள் வந்து இருக்குது. சங்கம வம்சம் 1336 to 1485, சாளுவ வம்சம் 1485 to 1505, துளுவ வம்சம் 1505 to 1570, ஆரவீடு வம்சம் 1570 to 1646. ஓகேவா, இந்த மாதிரி வந்து 4 வம்சங்கள் வந்து இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து சங்கம வம்சம் வந்து சங்கம வம்சம் பார்க்க முன்னாடியே என்னன்னா பாமினிகளுக்கும் விஜயநகர அரசுகளுக்கும் அதுக்கப்புறம் ஒடிசா அரசர்களுக்கும் வந்து ஒரு சண்டை வந்துட்டே இருந்தது. எதனாலனா கிருஷ்ணா துங்கபத்ரை மற்றும் கிருஷ்ணா கோதாவரி நடுவில் இருக்கிற அந்த பகுதிகளை வந்து கைப்பற்றுவதற்காக 3 அரசுகளுக்கும் நடுவில் வந்து நிறைய வந்து சண்டை வந்துட்டே இருந்தது. இது வந்து ரொம்ப வந்து செழுமையாக இருந்த பகுதி, அதனால் வந்து இதை வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய சண்டை வந்துட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சங்கம வம்சத்தை நிறுவனது வந்து முதலாம் புக்கர். ஓகேவா, ஹரிஹரர் புக்கர் இருக்காங்களா, அவங்க வந்து ஆட்சி செஞ்சாங்க. அதில் வந்து முதலாம் புக்கர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆட்சி செய்வார். அதுக்கப்புறம் அவரோட பையன் வந்து குமார கம்பண்ணா வந்து ஆட்சி செய்வார். இவர் வந்து மதுரை வந்து சுல்தான் ஆட்சியில் கீழே இருந்துதா, அதனால் வந்து அந்த சுல்தான்கள்கிட்ட இருந்து அந்த ஆட்சியை வந்து கைப்பற்றிடுவார் குமார கம்பண்ணா. அதை வந்து அவங்க ஒய்ஃப் கங்காதேவி அப்படிங்கிறவங்க வந்து மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. செகண்ட் வந்து முதலாம் புக்கரோட செகண்ட் சன் வந்து ஹரிஹரர். இவர் வந்து அடுத்து வந்து அரச பொறுப்பேற்கும் போது என்னென்ன பகுதிகளெல்லாம் கைப்பற்றுவார் அப்படின்னா பெல்காம், கோவா, இந்த பகுதிகளெல்லாம் பாமினி அரசிட்ட இருந்து கைப்பற்றிடுவார். விஜயநகர அரசு உருவானதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு தான் வந்து அந்த பாமினி அரசுங்கிறது வந்து உருவானது. விஜயநகர அரசு 1336 உருவானுச்சுன்னா கிட்டத்தட்ட 1340 அந்த ரேஞ்சில் தான் வந்து பாமினி அரசு வந்து உருவாகும். செகண்ட் வந்து முதலாம் புக்கருக்கு அப்புறம் குமார கம்பண்ணா, அதுக்கப்புறம் அவரோட செகண்ட் சன் வந்து ஹரிஹரர். அதுக்கப்புறம் வந்து யார் ஆட்சி செய்வாங்க அப்படின்னா முதலாம் தேவராயர் வந்து ஆட்சி செய்வாங்க. இவர் வந்து ஒடிசா கஜபதி அரசருக்கும் இவருக்கும் நடுவில் போர் நடக்கும். கஜபதி அரசர் வந்து தோற்கடிச்சு ஒடிசா வந்து கைப்பற்றிடுவார். நெக்ஸ்ட் வந்து 2ஆம் தேவராயர் வந்து வருவார். இவர் தான் வந்து சங்கம வம்சத்தோட ஒரு சிறந்த அரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் காலத்தில் வந்து நவீன போர் முறைகளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் இவர்கிட்ட தளபதியாக இருந்தவர் வந்து யாருன்னா நரசிம்மர் அப்படிங்கிறவர். இவர் வந்து என்ன பண்ணுவார் நரசிம்மர் அப்படின்னா இந்த சங்கம வம்சத்தின் கடைசி அரசரான 2ஆம் விருப்பாட்சி ராயர் இருக்கார் இல்லையா, அவரை வந்து
வஞ்சகமாக வந்து தோற்கடிச்சிட்டு இந்த நரசிம்மர் வந்து ஆட்சி பொறுப்பை வந்து எடுத்துக்குவார். அதுதான் வந்து சாளுவ வம்சம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து என்ன வம்சம் அப்படின்னா வந்து சாளுவ வம்சம் 1485 டு 1505. ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து சங்கம் வம்சம் 36 டு 85. இது வந்து 85 டு 5 5 வரும் செகண்ட் வம்சம். ஓகேவா. ஸ்டார்ட் பண்ணது யாரு அப்படின்னா நரசிம்மர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இந்த சாளுவ வம்சத்துல வந்து சிறந்த அரசர் அப்படின்னு வந்து யாரை வந்து சொல்லுவாங்க அப்படின்னா, சங்கம வம்சத்தோட நெக்ஸ்ட் வந்து சாளுவ வம்சத்துல வந்து நரசிம்மரை வந்து யார் வந்து கொல்லுவாங்க அப்படின்னா நரச நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கீழே தளபதியா இருந்த நரச நாயக்கர் வந்து கொன்றுவாரு. கிட்டத்தட்ட ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே வந்து இது வந்து முடிஞ்சிரும். இதுல முக்கியமான அரசர்கள் பத்தி எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் இந்த துளு வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து யார் அப்படின்னா நரச நாயக்கர் தான் வந்து துளு வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இதுல வந்து பெஸ்ட் அரசர் அப்படின்னா வந்து யாருன்னா கிருஷ்ணதேவராயர் தான். கிட்டத்தட்ட வந்து 20 வருஷம் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாரு. இவர் வந்து ஒடிசாவும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த கஜபதி அரசர் பிரதாபருத்ரனை எதிர்த்து வந்து போர் புரிவாரு. அப்ப வந்து அந்த பிரதாபருத்ரன் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா அவரோட டாக்டரை வந்து கிருஷ்ணதேவராயருக்கு வந்து மனம் முடிச்சு தரேன் அப்படின்னு சொன்னனால இவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு கஜபதி அரசர்கிட்ட வந்து கைப்பற்றின பகுதிகளை வந்து அவருக்கே வந்து கொடுத்துருவாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கோல்கொண்டா பகுதிகளை வந்து கைப்பற்றியிருப்பாரு. அதுக்கப்புறம் ரெய்ச்சூர் வந்து பிஜப்பூர் சுல்தான்கிட்ட இருந்து கைப்பற்றிடுவாரு. காஞ்சியில வந்து ஏகாம்பநாதர் கோவிலையும் வரதராஜன் ஆலயத்தையும் வந்து கட்டுவாரு. திருவண்ணாமலை சிதம்பரத்துல வந்து ராயகோபுரம் வந்து கட்டுவாரு. விஜயநகர பேரரசுனாலே வந்து கோபுரங்கள் வந்து ரொம்ப வந்து பெருசா வந்து இருக்கும். அதுதான் வந்து விஜயநகர பேரரசுக்கு வந்து ஒரு சிறப்பு. இவர் வந்து சிறந்த கட்டடக்கலை கலைஞராகவும் இருந்திருக்காரு. மழைநீரை வந்து சேகரிக்கிறதுக்காக நீர்ப்பாசன குளம் வந்து கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹம்பியில வந்து கிருஷ்ணசாமி கோவிலையும் ஹசாரால வந்து ராமசாமி கோயிலையும் வந்து கட்டியிருக்காரு. ஹசாரா ராமசாமி அப்படி வருதா, ரான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹம்பினா கிருஷ்ணா. ஓகேவா. விட்டலாசாமி கோவிலையும் வந்து கட்டியிருக்காரு. இந்த விட்டலாசாமி கோவில் இருக்குது இல்லையா, அதுல வந்து என்ன இருக்குன்னா சரிகம இசை தூண் வந்து இருக்குது. இதுல இருக்கிற பாறையை வந்து எப்படின்னா ரதம் மாதிரி வந்து செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துலேயும் வந்து கோபுரங்கள் வந்து ரொம்ப பெருசா இருந்ததாகவும் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஹசாரால இருந்த ராமசாமி கோயிலையும் விட்டலாசாமி கோவில்லையும் வந்து உலோக உருக்கு கலைக்கு வந்து ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலோக உருக்கு கலைக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இந்த 2 கோவிலை தான் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு குதிரைகள் வந்து அரேபியால இருந்தும் ஈரான்ல இருந்தும் இறக்குமதி ஆயிட்டு இருந்தது. இவங்க வந்து என்னன்னா போர்ச்சுகீசியர், அரேபியர், ஈரான் இவங்களோடலாம் வந்து இந்த வெளிநாட்டவர் கூடலாம் வந்து வணிக தொடர்பு வந்து வச்சிருந்தாங்க. கிருஷ்ணதேவராயர் அவையில வந்து 8 அமைச்சர்கள் கொண்ட அஷ்டதி கஜங்கள் அப்படின்னு அமைக்கப்பட்ட 8 அமைச்சர் குழு வந்து இருந்தது. இதுல ரொம்ப முக்கியமானவங்கன்னு பார்த்தோம்னா அல்லசாணி பெத்தண்ணா, நந்தி திம்மண்ணா, ராமகிருஷ்ணன் அதாவது தெனாலிராமன் அப்படின்னு அழைக்கப்படுறவர். இவங்க எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானவங்களா இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தலைக்கோட்டை போர் வந்து 1565 வந்து நடக்கும். இது நடக்கும்போது வந்து ஆட்சி பொறுப்பில் இருந்தவங்க வந்து சதாசிவராயரும் ராமராயரும் தான். இவங்க யாருன்றதை வந்து பார்க்கலாம். கிருஷ்ணதேவராயர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா இவரோட பிரதர் வந்து அச்சுதராயர் வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்குவாரு. அதுக்கப்புறமா இவருக்கு அப்புறமா அவரோட சன் வந்து முதலாம் வேங்கடர் வந்து அரியணை ஏறுவார். இவர் வந்து இறக்கும்போது சதாசிவராயர் வந்து ரொம்ப சிறிய வயசாக வந்து இருக்கிறனால பகர ஆளுநராக ராமராயரை வந்து நியமிச்சிருப்பாங்க. ஆனால் ராமராயர் தான் வந்து மெயினாக வந்து ஆட்சி பொறுப்புல இருந்து ஆட்சி செய்வார். சதாசிவராயரை வந்து டம்மியாக தான் வந்து வச்சுருப்பாங்க. அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்குமே ராமராயரே தான் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து தக்கான சுல்தான்களுக்கும் இவங்களுக்கும் நடுவில் வந்து போர் நடக்கும். தலைக்கோட்டை அல்லது ராட்சச சங்கடி போர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 1565 வந்து நடக்கும். இதில் வந்து தக்கான சுல்தான்கள் வந்து வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ராமராயர் வந்து கொல்லப்பட்டுருவார் அந்த போரில். சதாசிவராயரும் திருமலை தேவராயரும் வந்து எஸ்கேப் ஆகிட்டு சந்திரகிரிக்கு வந்து போயிடுவாங்க.
திருமலை தேவராயர் அப்படிங்கிறது வந்து யாருன்னா, இந்த ராமராயர் இருக்காரே இவரோட பிரதர் தான் வந்து திருமலை தேவராயர் அப்படிங்கிறவர். ஓகேவா? இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகிட்டு சந்திரகிரிக்கு வந்து போயிடுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் திருமலை தேவராயர் வந்து பெனுகொண்டா அப்படிங்கிற பகுதியை வந்து புதிய தலைநகராக வச்சுக்கிட்டு ஆறுவீடு வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் 1646 வந்து பிஜப்பூர் கோல்கொண்டா சுல்தான்களுக்கு நடுவில் வந்து போர் நடக்கும். அப்போ போர் நடக்கும்போது வந்து இவர் வந்து தோற்றுருவார். அதோட விஜயநகர பேரரசும் வந்து முடிவுக்கு வந்து வந்துடும். ஆறுவீடு வம்சத்தில் வந்து முக்கியமான அரசர்கள்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை குறிப்பிட்டிருப்பாங்க. திருமல்லர், ஸ்ரீரங்கர், 2ஆம் வேங்கடர் அப்படின்னு சொல்லிட்டு 3 அரசர்கள் பற்றி வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து விஜயநகர நிர்வாகம் வந்து அந்த அரசு வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா வந்து பரம்பரை முறையிலான வாரிசுரிமையாக தான் கொண்டது. ஸோ அவங்க தந்தைக்கு அப்புறம் மகன் அந்த மாதிரி வந்து ஆர்டராக தான் வந்து போகும். நடுவில் வந்து என்னென்னா சாளுவ நரசிம்மர் வந்து முறைகேடான முறையில் வந்து சாளுவ ஆட்சியை வந்து கைப்பற்றிட்டனால தான் வந்து சங்கம வம்சம் வந்து முடிவுக்கு வந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த பேரரசை வந்து மண்டலங்கள், நாடுகள், ஸ்தலம், கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. மண்டலம் அப்படிங்கிறது மாநிலம், நாடுகள்ங்கிறது மாவட்டம், ஸ்தலம்ங்கிறது வந்து வட்டம், வட்டம்க்கு அப்புறம் வந்து கிராமங்கள், ஸ்தலம்ங்கிறத வந்து பல கிராமங்கள் ஒன்றிணைந்த பகுதியாக தான் வந்து ஸ்தலம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நிர்வாக பணிக்காக வந்து இந்த ஒரு சின்ன சின்ன மண்டலங்களாக வந்து பிரித்து அதை வந்து பகர ஆளுநர் கீழே வந்து விட்டுருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து என்னென்னா நிறைய வந்து வெளிநாட்டு வணிகர்களோடலாம் வந்து வணிகம் செய்கிறனால வந்து சுங்க வரி வந்து அதிகமாக வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு மண்டலமும் வந்து மண்டலேஸ்வரா அல்லது நாயக் என்ற ஆளுநரின் கீழ் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமம் தான் வந்து மிகச்சிறிய அழகாக இருந்தது. இதோட இந்த கிராமத்தோட தலைவரை வந்து கவுடா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. இவங்களோட போர் படையில் வந்து காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, வெடிமருந்து, ஆயுதம் இதெல்லாமே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வராகன் அப்படின்னு சொல்லப்படுற தங்க நாணயங்களையும் வந்து இவங்க வந்து வச்சுருந்தாங்க. போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்கள் வந்து நீர்ப்பாசன வசதிக்காக வந்து நிறைய வந்து அந்த மாதிரி நீர்ப்பாசன வசதிக்காக நிறைய வந்து இந்த மாதிரி கட்டடங்கள்லாம் வந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னா, பாரசீக பயணியான அப்துல் ரசாக் அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறாரு. கில்டு அப்படிங்கிற தொழில்சார் அமைப்புகள் இருந்துச்சு. ஸோ இந்த அமைப்புகள் மூலமாக கைவினை, குடிசை தொழில்கள் எல்லாமே வந்து முறைப்படுத்தப்பட்டு அது வந்து நல்லா வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. துறைமுகங்களான கோவா, டயூ, கொல்லம், கொச்சி இது எல்லாமே வந்து விஜயநகர பேரரசில் வந்து முக்கியமான துறைமுகங்கள். என்னது? கோவா, டயூ, கொல்லம், கொச்சின். ஓகேவா? சீனாலேருந்து பட்டும், மலபார்லேருந்து வாசனை பொருட்களும், பர்மாலேருந்து விலை உயர்ந்த ஆபரண கற்களும் வந்து இறக்குமதி ஆகிட்டு இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வணிகம் வந்து யார் யார் கூடலாம் வச்சுருந்தாங்கன்னா, பாரசீகம், தென்னாப்பிரிக்கா, போர்ச்சுகல், அரேபியா, சீனா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள், இலங்கை, மலேசியா தீவு, பர்மா, அபிசீனியா, போர்ச்சுகல் தான் இருக்குன்னு சொல்கிறோம். இவங்க எல்லாத்துக்கூடையும் வந்துட்டு வணிக தொடர்பு வந்து வச்சுருந்தாங்க. இலக்கிய பங்களிப்பு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், தமிழ் இது எல்லாத்துக்கும் வந்து விஜயநகர அரசர்கள் வந்து ஆதரவு வந்து கொடுத்தாங்க. இவங்க விஜயநகர அரசர்கள் வந்து பூர்வீகம் வந்து தெலுங்கு தான். ஆனால் சமஸ்கிருதம், கன்னடம், தமிழ், தெலுங்கு எல்லாத்துக்குமே வந்து ஆதரவு வந்து கொடுத்தாங்க. கிருஷ்ணதேவராயரே வந்து ஒரு சிறந்த வந்து நூலை வந்து எழுதியிருப்பார். உஷா பரிணயம் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு சமஸ்கிருத நூலையும், ஜாம்பவதி கல்யாணம் அதுவும் வந்து ஒரு சமஸ்கிருத நூல் தான். அதுக்கப்புறம் ஆமுக்த மால்யதா அது வந்து ஒரு தெலுங்கு நூல். இது வந்து இந்த ஆண்டாள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து கோதை அப்படின்னு வந்து சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கோதை அப்படிங்கிறது வந்து என்னன்னா, தான் அணிந்த பின்னர் கொடுப்பவள், அதுதான் வந்து கோதை அப்படிங்கிறதுக்கான மீனிங். உஷா பரிணயமும் ஜாம்பவதி கல்யாணமும் சமஸ்கிருத நூல், ஆமுக்த மால்யதாங்கிறது தெலுங்கு நூல். ஓகேவா? இதுக்கப்புறமா வந்து விஜயநகர பேரரசில் வாழ்ந்த மக்களுக்கு வந்து சமய சுதந்திரம் வந்து இருந்தது. ஓகேவா? தெனாலிராமன், அதாவது தெனாலி ராமகிருஷ்ணன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து விஜயநகர பேரரசர் காலத்தில் தான் வந்து இருந்திருக்காரு. அவர் வந்து என்ன நூல்னா பாண்டுரங்க மாத்தியம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீநாதர், பெத்தண்ணா, ஜக்கம்மா, துக்கண்ணா இவங்கெல்லாம் வந்து நிறைய சமஸ்கிருத நூல்களை வந்து சமஸ்கிருத பிராகிருத நூல்கள் எல்லாத்தையும் வந்து தெலுங்கில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இவங்க கட்டின கோவில்கள் எல்லாம் நிறைய வந்து குதிரைகளோட உருவம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து
கட்டுமான பணிகளில் பற்றி பார்த்தோம் அப்படின்னா விஜயநகர பாணி அப்படின்ற பாணியை தான் வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதாவது குதிரைகள் வந்து இதில் வந்து இருந்தது. மண்டபங்கள் அல்லது திறந்த வெளி அரங்குகள்லாம் வந்து கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட கோபுரங்கள் வந்து ரொம்ப வந்து பெருசாகவும் தனித்தன்மை வாய்ந்ததாகவும் வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த தூண்கள்லாம் வந்து நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் வந்து வடிச்சிரு அதாவது சிற்ப வேலைப்பாடுகள் வந்து நிறைய இதில் வந்து வடிச்சிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாமினி அரசு பற்றி பார்க்கலாம். இது வந்து 1347 அலாவுதீன் ஹசன் அப்படின்னு அழைக்கப்படுற ஹசன் கங்கு அப்படிங்கிறவரால் வந்து தொடங்கப்பட்டது தான் வந்து இந்த பாமினி பேரரசு அப்படிங்கிறது. தௌலதாபாத் அப்படிங்கிற நகரை வந்து கைப்பற்றி பாமன் ஷா அப்படிங்கிற பேரில் வந்து இவர் வந்து சுல்தானாவை வந்து அரச பொறுப்பேற்றுக்கிட்டாரு. டெல்லி சுல்தானான முகமது பின் துக்ளக்கு எதிராக வந்து இவர் வந்து நிறைய வந்து கழகத்துலலாம் வந்து ஈடுபட்டிருந்தாரு. 2 ஆண்டுகளாக வந்து அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா வந்து தலைநகரை வந்து குல்பர்காக்கு வந்து மாற்றிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குல்பர்கா அப்படிங்கிறது தான் வந்து பாமினி பேரரசு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. இவர் ஆக்சுவலாக வந்து 1347 வந்து பாமினி அரசை வந்து தோற்றுவிப்பார். 1349 வந்து தலைநகரை வந்து தௌலதாபாத்லேருந்து குல்பர்காக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பார். திரும்ப 1429 இந்த குல்பர்காவிலேருந்து தலைநகரை வந்து பீடாருக்கு வந்து மாற்றிடுவார். இந்த பாமினி அரசில் வந்து 18 அரசர்கள் வந்து இருந்திருக்காங்க. பாமன் ஷா மட்டும் வந்து 11 வருஷம் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு. கப்பம் வசூல் அதை வந்து வாரங்கல் அரசர்கிட்ட இருந்தும் ராஜமுந்திரி கொண்ட வீடு இந்த அரசர்கள்ட்ட இருந்தும் ஒரு வருஷமும் வந்து கப்பம் வந்து வசூலிச்சாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த அரசை வந்து 4 மாகாணங்களாக வந்து பிரிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு மாகாணமும் தாராப் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ஆளுநருக்கு கீழே வந்து விடப்பட்டிருந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. தாராப் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா அமீர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த மாகாண ஆளுநர் தான் வந்து அந்தந்த பகுதியில் இருந்த படைகளுக்கும் வந்து தலைமை தாங்குவார். அதே மாதிரி அந்த பகுதியை வந்து நிர்வகிக்கிறதும் வரி வசூல் பண்ணுறதும் வந்து அந்த மாகாண ஆளுநர் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவருக்கு அடுத்த ஆட்சி பொறுப்பில் வர்றது வந்து யாருன்னா முதலாம் முகமது ஷா தான் வந்து வராரு. இவர் பீரியடில் வந்து நடந்த 2 போர் வந்து நடந்திருக்கும். அது 2 போர்னாலே வந்து எந்த பயனும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 1368 வந்து வாரங்கல் அரசனோடு போரிட்டதன் மூலமாக கோல்கொண்டா கோட்டை பச்சை கலந்த நீல வண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனத்தையும் வந்து இவர் வந்து கைப்பற்றியிருப்பார். இச்சிம்மாசனமே பாமினி அரச வம்சத்தின் வந்து சிம்மாசனமாக ஆனது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது யார் சொன்னது அப்படின்னா பிர்தௌசி அப்படிங்கிற நூலில் வந்து பிர்தௌசி அப்படிங்கிறவர் வந்து ஷானாமா அப்படிங்கிற நூலில் வந்து தெரிவிச்சிருப்பாரு. இவருக்கு அப்புறமா வந்து ஆட்சி பொறுப்புக்கு வரவர் வந்து யார் அப்படின்னா அகமது வாலி ஷா அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து குல்பர்கால இருந்து பீடாருக்கு வந்து தலைநகரை வந்து மாற்றுவார். இவர் வந்து என்ன பண்ணுவார், தௌலதாபாத்லேருந்து குல்பர்காக்கு திரும்ப குல்பர்கார்லேருந்து பீடாருக்கு வந்து மாற்றிருப்பார். 1429 வந்து மாற்றிருப்பார். இவர் திரும்ப வந்து குல்பர்காலேருந்து பீடாருக்கு வந்து மாற்றுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திரும்ப வந்து வேற எங்கேயாச்சும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் அரசர் வந்து யார் அப்படின்னா நடுவில் வந்து வேற ஒரு கண்டென்ட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த முதலாம் முகமது ஷாவோட சன் வந்து முஜாஹித் அப்படின்னு அழைக்கப்படுறவர். முஜாஹித் வந்து முகமதுவோட மாமனாரான தாவூத் முகமதுவும் அதுக்கப்புறம் வந்து தாவூத் முகமது வந்து சதி பண்ணிடுவாங்க. சதி பண்ணி அந்த முஜாஹித் அப்படிங்கிறவர் வந்து கொன்றுவாங்க. கொன்னதுக்கு அப்புறமா வந்து இந்த தாவூத் முகமதோட தம்பியோட சன்னான 2ஆம் முகமது வந்து திரும்ப வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்து வருவார். 2ஆம் முகமது ஷா வந்து 1378 வந்து ஆட்சி பொறுப்புக்கு வருவார். இவர் பீரியடில் வந்து எப்போ பார்த்தாலும் போராக தான் இருந்தது. மாலவம் குஜராத்தில் வந்து போர் நடந்துக்கிட்டே தான் இருந்தது. 85 வருஷத்துக்கு அப்புறமா வந்து 1377 டு 1463 டைமில் இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 85 வருஷத்துக்கு அப்புறமா 1377 டு 1463 அப்புறமா குறிப்பிட்டு சொல்லும்படியாக
ஒரு நல்ல அரசர் அப்படின்னா வந்து அது வந்து 3ஆம் முகமது தான். இந்த இன்பிட்வீன் ஆட்சி காலத்தில் வந்து யாரும் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஆட்சி செய்யலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 3ஆம் முகமது ஷாவும் வந்து ஒரு நல்ல அரசராக இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் அவரோட பிரதம அமைச்சரான முகமது கவான் அப்படிங்கிறவர் தான். ஓகேவா. இவரோட ஆட்சி பீரியட் வந்து 1463 டு 1482. இவர் வந்து 9 வயசுலேயே வந்து ஆட்சி பொறுப்பு, அதாவது ஆட்சிக்கு வந்து வந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 19 வருஷமாக வந்து ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. இவரோட பிரதம அமைச்சர் தான் வந்து முகமது கவான் அப்படின்னு அழைக்கப்படுறவர். முகமது கவான் வந்து ஒரு பாரசீகர் மற்றும் ஒரு இஸ்லாமியர். பாரசீக மொழி, கணிதத்தில் வந்து புலமை பெற்றிருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஒரு கவிஞராக இருந்திருக்காரு, ஒரு உரைநடை எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு. பாரசீக வேதியியல் வல்லுநர்களை வர வச்சு அவங்களோட ஹெல்ப் மூலமாக வந்து வெடிமருந்து வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவர் வந்து கற்றுக்கிட்டாரு. போர்களெலாம் வந்து வெடிமருந்தை வந்து யூஸ் பண்ணி வந்து போர் செஞ்சு நிறைய நாடுகளை வந்து இவர் வந்து கைப்பற்றி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா வந்து மாகாணங்களை வந்து 4ஆக தான் வந்து பிரிச்சிருந்தாங்க. ஒரு பெரிய பேரரசை வந்து 4 மாகாணங்களாக தான் கன்வெர்ட் பண்ணியிருந்தார். யார் ஃபஸ்ட்டு ஆட்சி செஞ்ச அந்த பாமன் ஷா அப்படிங்கிறவர். இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த மாகாணத்தை வந்து 4ஆக இருந்ததை வந்து 8ஆக கன்வெர்ட் பண்ணுறாரு. ஒரு ஆளுநர் கீழேயும் ஒரே ஒரு கோட்டை மட்டும்தான் இருக்கணும், ரிமைனிங் எல்லாம் வந்து பேரரசு கண்ட்ரோலு கீழே தான் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி வந்து ஆளுநருக்கு கீழே வந்து நிறைய அதிகாரங்கள் வந்து குவிக்கப்பட்டிருந்தது. அந்த அதிகாரத்தெல்லாம் வந்து செப்பரேட் பண்ணிடுவார், பிரிச்சிருவார். நிறைய வந்து இதனால் வந்து அந்த ஆளுநர்கள்லாம் வந்து இதாகிடுவாங்க, சஃபர் ஆகுவாங்க. அவங்களோட அதிகாரத்தை வந்து குறைச்சிருவார். அரசரோட அதிகாரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவார். அவங்களுக்கு கீழே ஒரு கோட்டை தான் இருக்கணும், மற்ற கோட்டையெல்லாம் வந்து யார் கண்ட்ரோல், அரசர் கண்ட்ரோலில் வந்து வந்துடணும். அப்படி இப்படி நிறைய அரசர் மாதிரி வந்து நிறைய ரூல்ஸ் போடுவார். அதனால் காண்டான அந்த ஆளுநர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து 1481 வந்து ஒரு போடியாக ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அதை வந்து 3ஆம் முகமதுக்கு கொடுத்து இந்த மாதிரி வந்து முகமது கவான் மேலே வந்து ஒரு தப்பான பழியை வந்து போட்டு அரசரை வச்சே வந்து அவளை வந்து மரண தண்டனை கொடுக்க வச்சு கொன்றுவாங்க. முகமது கவான் வந்து இறந்ததுக்கப்புறமா வந்து இந்த அரசாட்சி வந்து முதுகெலும்பு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்து 3ஆம் முகமதுவும் வந்து இறந்துருவார். அவர் இறந்ததுக்கப்புறமா வந்து முகமது அல்லது சிகாபுதீன் முகமது அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து அடுத்த அரச பொறுப்பேற்றார். ஓகேவா. 3ஆம் முகமது இறந்ததுக்கப்புறமா முகாமுதீன் அல்லது சிகாபுதீன் முகமது அப்படிங்கிறவர் வந்து 1518 வரைக்குமே வந்து அரச பொறுப்பில் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 4 சுல்தான்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க. அவங்களும் வந்து பெருசாக வந்து பெரிய லெவலில் வந்து ஆட்சி செய்யலை. அதுக்கப்புறம் இந்த அரசாட்சி வந்து 5 சுதந்திர அரசாக வந்து பிரிஞ்சிருச்சு. பீடார், ஃபெரார், பிஜப்பூர், அகமது, கோல்கொண்டா, அந்த மாதிரி வந்து அகமது நகர், வீரார், கோல்கொண்டா, பிஜப்பூர், பீடார் அப்படின்ற 5 சுதந்திர அரசுகளாக வந்து பிரிஞ்சிருச்சு. அப்போனா 1526. ஓகேவா. இந்த பாமினி சுல்தான்களோட பங்களிப்பு வந்து கட்டடக்கலை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா குல்பர்காவில் வந்து நிறைய வந்து அகழாய் வந்து செஞ்சு பார்க்கும்போது வந்து நிறைய அரண்மனை, மண்டபங்கள், தூதர்கள் தங்கியிருக்கிறதுக்காக குடியிருப்பு வசதிகள் இதெல்லாம் வந்து நிறைய கட்டியிருந்தாங்க. அந்த கட்டடக்கலை திறமை வந்து நல்லா இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்விக்கு வந்து இவங்க ஆட்சிய பங்களிப்பு வந்து என்னென்னா அலாவுதீன் ஹசன்ஷா, அலாவுதீன் கில்ஜி படை தளபதிகளில் ஒருவனான ஜாபர்கான் முயற்சியால் முல்தானின் கல்வி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பாமினி அரசை நிறுவிய அலாவுதீன் ஹசன்ஷாவும் அப்புறமா அலாவுதீன் கில்ஜியோட படை தளபதியில் ஒருவரான ஜாபர்கான் அப்படிங்கிறவரோட முயற்சினால் முல்தானில் தான் வந்து ஒரு கல்வி வந்து முல்தான் அப்படிங்கிற இடத்துல வந்து கல்வி கற்றுப்பாங்க. ஸோ அங்கே வந்து அவர் வந்து அரசனானதுக்கப்புறமா தனது மகன்களும் வந்து அங்கே கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளியை வந்து நிறுவியிருப்பார். ஓகேவா. அதுக்கப்புறம் இவரோட மகனான 1ஆம் முகமதும் வந்து கல்வி கற்பார். இவரும் வந்து நிறைய பேர் வந்து கல்வி கற்கணுங்கிறத வந்து ஊக்குவிப்பார். போர் வீரர்கள், இந்த பிரபுக்கள் குழந்தைகள் மட்டும்தான் கல்வி கற்கணும், கலைகள் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாருமே வந்து கல்வி கற்கணும், கலைகள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பாமினி அரசோட 8வது சுல்தானான ஃபெரோஷ்
அப்படிங்கிறவர் வந்து மொழியியல் அறிஞரும் கவிஞரும் ஆவர். இவருக்கு பின்வந்த அரசர்கள் வந்து குல்பர்கா, பீடார், தௌலதாபாத், காண்டகர் இந்த பகுதிகளெல்லாம் வந்து கல்விக்கூடங்களையும் உண்டு உறைவிட பள்ளிகளையும் வந்து அரசின் செலவில் வந்து ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பீடாரில் அமைந்துள்ள உலக புகழ் பெற்ற முகமது கவானின் மதராசா அதாவது கல்வி நிலையம் வந்து 3000 கையெழுத்து பிரதிகளை கொண்ட ஒரு பெரிய நூலகமா இருந்தது. எங்கன்னா பீடார்ல. ஓகேவா, வந்து ஒரு பெரிய நூலகமா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து அந்த பாமினி அரசுல வந்து இருந்த 8 அமைச்சர்களோட பேரை பற்றி வந்து பார்த்துருக்க மாட்டோம். அது வந்து என்னன்னா வக்கீல் உஷ் சுல்தானா அல்லது அரசின் பிரதம அமைச்சர், முதலமைச்சர். இவர் வந்து அரசருக்கு அடுத்த நிலையில வந்து வைக்கப்பட்டார். வக்கீல் அப்படின்னா பிரதம அமைச்சர், ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஷ்வா அப்படின்னா வந்து பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர். ஓகேவா. அதுக்கப்புறம் வசீரி அப்படின்னா வந்து மற்ற அமைச்சர்களெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணவர் தான் வசீரி. மானிட்டர் பண்ணவங்க வந்து வசீரி. ஓகேவா. விசிறி வந்து மானிட்டர் பண்ணோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமீரி ஜும்லா நிதி அமைச்சர். நம்மளுக்கு நிறைய நிதி இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். ஜும்லானா நிதி அமைச்சர். நசீர்னா வந்து உதவி நிதி அமைச்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து வசீரி அஷாரப். அஷாரப் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். வெளிநாட்டுக்கு போகும்போது உஷாரா இருக்கணும், அதான் அஷாரப். ஓகேவா. கொத்தவால் அப்படின்னா வந்து காவல்துறை தலைவர். சதாரி ஜெஹான் அப்படின்னா தலைமை நீதிபதி. நீதிபதியாக இருக்கவங்க வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜயநகர கட்டட தூண்களில் வந்து பெரும்பாலும் காணப்படும் விலங்கு வந்து குதிரையாக தான் இருந்தது. அப்துல் ரசாக் அப்படிங்கிறது ஒரு பாரசீக சிற்ப கலைஞர். இந்தியாவில் வந்து விஜயநகர பேரரசு இராணுவம் வந்து அச்சுறுத்தக்கூடியதாக இருந்தது. ஆனால் பீரங்கி படை வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் பாமினியில் வந்து வெடிமருந்து வந்து யூஸ் பண்ணி வந்து போர் வந்து செஞ்சாங்க. வந்து பீரங்கி படையில் ஆனால் வெடிமருந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. விஜயநகர பேரரசில் வந்து அரசுரிமை வந்து எப்படி இருந்ததுன்னா பேஸ்ட் ஆன் பாரம்பரியம், பிறப்புரிமை, இதை பேஸ் பண்ணி தான் இருந்தது. விஜயநகர பேரரசு உருவாக்கி 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் பாமினி உருவானுச்சு, அது தெரியும். கிழக்கு கர்நாடகத்தின் துங்கபத்ரா நதிக்கரையில் விஜயநகர பேரரசு வந்து உருவானுச்சு. அது இப்போ வந்து ஹம்பி அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த விஜயநகர பேரரசு இருந்த இடம் வந்து ஹம்பின்னு அழைக்கப்படுது. ஆனால் அது இப்போ வந்து நிறைய வந்து இடிபாடுகளோட வந்து சிதைவடைஞ்சு இருக்கு. இந்த இடத்த வந்து யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய தலமா வந்து அறிவிச்சிருக்காங்க. விஜயநகர அரசுல வந்து என்னென்ன இறக்குமதி செஞ்சாங்க அப்படின்னா பட்டு, பருத்தி, அபின், சாயப்பொருள், முத்து, குங்குமப்பூ, குதிரை, பாதரசம், அப்புறம் வெல்வெட்டு துணி, யானை, தாமிரம், இது எல்லாத்தையும் வந்து என்ன சொல்றது இறக்குமதி செஞ்சாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இது ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து அந்த கோல்கொண்டா கோட்டையை பற்றி சொல்லியிருப்பாங்க, அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் கோல்கொண்டா கோட்டை வந்து ஹைதராபாத்ல இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்கு. இதோட குன்றின் உயரம் வந்து 120 மீட்டரு. கோட்டையின் மிக உயரமான இடம் வந்து பாலஹிசார் அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து என்னன்னா தார் மண்டபத்துல இருந்து இந்த குன்றுக்கு வந்து ஒரு சுரங்கப்பாதை இருந்ததா வந்து சொல்லப்படுது. குல்பர்காவில் வந்து 2 மசூதி வந்து கட்டுனாங்க. 2 மசூதியில் வந்து ஒரு மசூதி வந்து 1367ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அந்த மசூதி வந்து மகா மசூதி அப்படின்னு அழைக்கிறாங்க. அதோட அந்த அந்த அடி வந்து எவ்வளோனா 216 அடி × 16 அடி அந்த ரேஞ்சில் வந்து இந்த மகா மசூதி அப்படிங்கிறத வந்து கட்டியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மசூதி வந்து 1367 பீரியடில் வந்து கட்டியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இது வந்து கட்டுனவங்க யாரு அப்படின்லாம் இல்லை, அந்த பாமினி அரசில் வந்து ஏதோ ஒரு அரசர் தான் வந்து கட்டியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா. அவ்வளோதான் இந்த பாமினி விஜயநகர பேரரசு பற்றி 7th ஸ்டாண்டர்டில் இருக்கிற கண்டென்ட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இதுக்கான புக் பேக் கொஷின்ஸ், அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் வந்து 1 by 1 பார்க்கலாம். தேங்க்யூ.